மகாவித்வான் மயிலம் வே. சிவசுப்பிரமணியம் அவர்கள் சொற்பொழிவு ஆற்றுவார்கள். மாண்புமிகு நீதிபதி டாக்டர் கு. ரா. கோகுலகிருஷ்ணன் அவர்களுக்கு சால்வை அணிவிப்பார்கள். அன்பின் வடிவாக திகழும் ஆதீன குருமுதல்வர் அவர்கள் திருவடிகளுக்கு என்னுடைய வணக்கம். தமிழிசை சங்கத்தின் தலைவர் அவர்களுக்கும் ஸ்தாபகர்களுக்கும் பெரியோர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். எங்கேயும் யாதாகி பிறந்தொழிலும் இங்கே என்று அறிவுறும் பெருமானுடைய தொடர்ச்சியை ஏதெங்கில் மனத்துக்கோர் இரும்புண்ட நிலை இப்பொழுது தேரும் வகை நீ என்கின்ற வகையிலே பார்க்க நாம் முயற்சிக்கிறோம். ஒருவர் மகன் நெறி, மற்றொருவர் தொண்டு நெறி, மூன்றாம் அவர் தோழமை நெறி, நான்காம் அவருக்கு என்ன சொல்லுவது மனைவி நெறி, நாயகி நெறி. அதுதான் அன்பு நெறி. அன்பு நெறியிலே கணவன் மனைவியை பார்த்து என்ன சொல்லுவான், மனைவி கணவனை பார்த்து என்ன சொல்லுவாள், நீ என்னுடைய உயிர் என்பான், நீதான் எனக்கு எல்லாம் என்பான். அதுதான் தேரும் வரை இவை நன்மை கூறும் நாவிலை முதலாக கரணம் எல்லாம் பாலியும் தாரையும் சந்திக்கிறார். பாலி இறந்து கிடக்கிறார், தாரை வந்து புலம்புகிறார். உலகிலேயே இலக்கிய உலகிலே இந்த தாரையினுடைய புலம்பலாகிய இந்த கம்பராமாயண பகுதியை மிகப்பெரிய அற்புதமான இலக்கிய சுரங்கம் என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட இடம். அங்கே அவர் சொல்லுகிறார், நீ என்னுடைய உயிர் என்று சொல்லிக் கொண்டிருந்தால், அப்படி இருந்தால் நீ போய்விட்ட பிறகு நான் போயிருக்க வேண்டும். நான் உன்னுடைய உயிராக இருந்திருப்பேனே, ஆனால் நான் உயிரோடு இருக்கிற பொழுது நீ இருந்திருக்க வேண்டும். ரெண்டும் இல்லை. ரெண்டு பேரும் ஒருவர் ஏமாற்றிக் கொண்டிருந்திருக்கிறோம். இருவேமும் இருந்தினேன். நாம் மாணிக்கவாசகரிடத்தில் வந்து மாணிக்கவாசகர் அனுபவத்தை சொல்லுகிறார். இந்த அனுபவம் எப்படி ஏற்படுகிறது? உயிருக்கு அனுபவம் உண்டாகிறது. எந்த உலக அனுபவம்? உலக அனுபவத்தை உயிர் எப்படி பெறுகிறது? உலக அனுபவத்தை பெறச் செய்வது யார்? உயிருக்கு. இந்த உயிர் உலக அனுபவத்தை முன்னாலே பெற முடியுமா? அறியாமையில் பட்டு தன்னை மறந்து கண்ணை போல படக்கின்ற இந்த ஆன்மா எப்படி உலக அனுபவத்தை பெற முடியும்? இந்த உலக அனுபவத்தை தருவதற்காக இறைவன் அறியாமையிலிருந்து உயிரை சற்றே அகற்றி அதற்கொரு சில தத்துவங்களை சேர்த்து அந்த தத்துவங்களை தானே உள்ளின்று இயக்கி அந்த உயிரை இந்த உலகத்திலே விடுகிற பொழுதுதான் அந்த உயிர் இந்த உலக அனுபவத்தை பெறுகிறது. இந்த உயிர் தானே எல்லாவற்றையும் செய்து கொள்கிறதா? இதை ரொம்ப தூரம் போய் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தில் நாம் அணிந்து கொண்டிருக்கிற சட்டை நாமே செய்து கொண்டதா? நாம் கட்டியிருக்கிற வேட்டி நாமே செய்து கொள்ளுவதா? நாம் நம்புகிற உணவு நாமே செய்து கொள்ள முடியுமா? இவையெல்லாம் மற்றவர்கள் செய்ய வேண்டும். பல சமுதாயத்திலே மற்றவர்கள் எல்லாம் சேர்ந்து செய்தால்தான் இவைகள் எல்லாம் கிடைக்கும். ஆனால் இவைகளுக்கும் மூலமாகி இந்த உடலும் இந்த உலகமும் ஏறிய பொருள்களும் இவை எல்லாவற்றையும் கொடுத்தவன் எதை? இது ஒரு நிலை. இதைத்தான் நான் சகலம் என்று சாஸ்திரத்தில் நான் சொல்றேன். அங்கேயும் கரணம் எல்லாம் இறைவன் கொடுத்தது அவனுக்கு சொந்தமானது. உடலுக்குள்ளே உயிர் இருப்பது போல உயிருக்குள்ளே இறைவன் இருக்கிறார். அப்ப உயிருக்கு உயிராக இறைவன் இருந்து கொண்டிருக்கிறார். ஆணவத்தோடு கூடி இந்த உயிர் அறியாமையில் பட்டிருந்த காலத்திலேயும் இறைவன் உடனாகத்தான் இருந்திருக்கிறார். அப்போது எப்படி இறைவன் இருந்திருக்கிறான்? உயிருக்குள்ளே இறைவன் இருந்திருக்கிறான். உயிரோடு ஒட்டி. ஆனால்
ஒன்றை நீங்கள் உயிரென்று நினைத்துக் கொள்ளுங்கள், ஒன்றை உடல் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த உடலுக்குள்ளே உயிர் இருப்பது போல உயிருக்குள்ளே இறைவன் இருக்கிறான் என்றால் இறைவனுக்கு உடலாக இந்த உயிர் இருக்கிறது. இது இறைவனால் தரப்பட்ட உடலை வைத்துக் கொண்டு உலக இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருந்த உயிர் இப்பொழுது இறைவனிடத்திலே இருந்து கொண்டு இறைவனுடைய பேரானந்த பெருவாழ்வை அனுபவிக்கின்ற பொழுது அப்பொழுது என்ன நடக்கிறது? ஒரு நிகழ்ச்சியை சொல்ல வருகிறார், ஒரு அனுபவத்தை. முதலில் தத்துவங்களோடு தொடர்புள்ளதாக இருந்து தத்துவங்களையே தான் என மயங்கியது இந்த உயிர். இந்த உலகம் நான், என்னுடைய கருணங்களாகி தத்துவங்களாகி இவைகளெல்லாம் நான் என்று சொல்லும். நான் பார்த்தேன், நான் உண்டேன், நான் சென்றேன் என்று இப்படி சொல்லி சொல்லி பழகி உடலையே தான் என மயங்கி நிற்கின்ற இந்த உயிர். பிறகு இந்த தத்துவங்கள் எல்லாம் நமக்கு தொடர்பு இல்லாதது என்று சொல்லி தத்துவங்களை சுத்தி செய்து கடத்திக் கொள்ளுகிறது. அதுக்கு மேலாக அடுத்த நிலையிலே இறைவனோடு இதற்கு தொடர்பு ஏற்படுகிற பொழுது ஆன்மபோதம் என்பது ஒன்று தலையெடுக்கும். நான் நான் என்கின்ற உணர்ச்சி, எனது என்கிற வகையிலே இருக்கிற எல்லாவற்றையும் கடத்திய பிறகு இந்த ஆன்மபோதம் தலையெடுக்கும். ஞானவான்களுக்கு இந்த ஆன்மபோத தடை மீண்டும் உலகத்துக்கு அவர்களை கொண்டு வந்துவிடும். அப்படி வராமல் இருப்பதற்காக ஆன்மபோதத்தை அடக்க வேண்டும். தான் என்கின்ற நானே என்கின்ற அந்த உணர்வை அடக்க வேண்டும். அந்த இடத்தில் தான் இப்பொழுது நம்முடைய தன்னுடைய அனுபவத்திலே வைத்து மாணிக்கவாசக பெருமான் இந்த பாடலின் மூலமாக சொல்லுகிறார். இன்னும் அருமையா சொன்னார். குழைத்த பக்தி என்ற பகுதியில் இந்த பாடல் வருகிறது. இது சொல்லுகிற பொழுது இதுக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். பழமையாக வந்த பதிப்புகளிலே ஆத்ம நிவேதனம், அதாவது ஆத்மாவை இறைவனுக்கு அர்ப்பணித்து விடுவது. இதிலேயே காயத்து விடுவாய், உன் கழத்தில் வைப்பாய், ஆழப்பட வேணும் நான் என்பதோ இந்த அதிகாரம். இப்பொழுது என்ன ஆயிற்று? நான் என்பது செத்து விட்டது, அது எங்கேயோ போய்விட்டது. ஆன்மபோதம் கழண்டு விட்டது. ஆன்மபோதம் கழண்டு விட்ட பொழுது கல்வி கண்ணங்கள் நீங்கிய பிறகு இதற்கு சங்கரம் என்கிற பழமை இல்லை. ஆகாமியும் செல்வதற்கு இதற்கு வழியே இல்லை. ஏனென்றால் இது ஆன்மபோதம் கடந்து இறைவனோடு ஒன்றாகி கிடக்கிறது. அப்போது ஆகாமியம் ஏறுவதற்கு வழியில்லை. ஆனால் பிராரத்தம் என்பது உண்டல்லவா? அந்த பிராரத்தத்தினாலே ஏன் இன்னும் என்னுடைய உடலை நீ அழிக்காமல் இருக்கிறாய் என்று கேட்கிறார். இந்த குறைத்தப்பத்திலே தான் என்னுடைய உடலை ஏன் இன்னும் அழிக்காமல் வைத்துக் கொண்டிருக்கிறார். பிராரத்தம் உள்ள முறையும் அந்த உடலோடு அந்த நாளை இருக்க வேண்டியதாக இருக்கிறது. அந்த அனுபவம் மாணிக்கவாசகருக்கு வருகிறது. ஊரும் நாளே முதலாக இந்த கரணம் எல்லாம் நீதான், இவையெல்லாம் நான் தான் என்று முன்னாலே மயங்கி இருந்தேன். இப்பொழுது தெரிகிறது இவையெல்லாம் நீதான் என்று. இப்ப அவனே இந்த ஆன்மா அனுபவிக்கக்கூடிய பிராரத்தத்தை அவனே ஏற்றுக்கொள்ளுகின்ற காரணத்தினாலே இந்த பிராரத்தத்தினாலே இது செய்யக்கூடிய நன்மை தீமை எல்லாம் இறைவனுடையதாக ஆகிறது. தீமை நன்மை எல்லாம் உன்னுடையது. இப்பொழுது தீமையின் நன்மையும் என்னுடையது என்று நினைத்தால் மீண்டும் தத்துவங்களோடு கூடுகிற நிலை இந்த உயிருக்கு உண்டாகும். இந்த அனுபவத்தினுடைய நடுத்தரமான ஒரு நிகழ்ச்சியை தான் இங்கே சொல்லுகிறார். இன்பம் பெருக்கி இருளகற்கு எந்நாளும் துன்பம் தொடர்வதற்கு சோதியார். இன்பம் பெருக்கி இருளகற்கு எந்நாளும் துன்பம் தொடர்வதற்கு. அந்த தொடர்ச்சியை இங்கே நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். துன்பம் தொடர்ச்சியை அறுக்கணும்னு சொன்னா துன்பத்தை இடம் மாற்ற வேண்டும். இப்பொழுது இவருக்கு துன்பம் இருந்து கொண்டிருக்குமானால் பிரார்த்தத்தினாலே இவருக்கு துன்பம் உண்டானால் அந்த துன்பம் அவருடையது என்று உணரப்பட்டால் மீண்டும் கீழடைந்து விடுகிறார். இந்த அனுபவ நிலையில வருகிற பொழுது நான் என்கின்ற உணர்வு அற்று போய்விட வேண்டாம், எல்லாம் அவர் செயல். இதுதான் திருக்கல் துணியாளர் சொன்னார். நம் செயல் அற்று இந்த நாம் அற்ற பின் நாதன் தன் செயலே என்று உறுதி பெற அது தானாக தந்தது என்று உறுதி பெற. நம் செயல் அற்று இந்த நாம் அற்ற பின் நாதன் தன் செயலே. அப்ப பிரார்த்தத்தை நாம் அனுபவிக்கிற பொழுது இதைத்தான் நாடுகளில் நாடகத்தை உடையோருக்கு நன்மை இலை தீமை இலை நாடுவது ஒன்று இல்லை என்றார். ஞானத்தை உடையவர்கள் பிரார்த்தனை அனுபவிக்கிற வரையிலையும் உலகத்தில் தானே இருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்மை இலை தீமை இலை என்று எப்படி சொல்லலாம்? நன்மையும் தீமை
அனுபவத்துக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அனுபவத்தை இறைவனை என்று கொள்கிறார். ஏன் இப்பொழுது இறைவனுக்குள்ளே உயிர் இருக்கிறது. உயிருக்குள்ளே இறைவன் இருந்த மாதிரி இல்லை. இறைவனுக்குள்ளே உயிர் இருக்கிறது. எது வியாபியமோ அதுதான் அடைந்து இருக்கிறது. வியாபகமாக எது அதை அடைத்துக் கொள்ளுகிறதோ அது எல்லாத்தையும் சேர்த்துக் கொள்ளுகிறது. இந்த வியாபகமாகவும் வியாபியமாகவும் எந்த ஒரு பொருள் இருக்கிறதோ அந்த பொருள் இன்னொரு பொருளோடு சேர்க்கிற பொழுது அந்த பொருளுக்கு உள்ளே இருந்து உயர்த்தும், அந்த பொருளை தனக்குள்ளேயும் அடக்கிக் கொள்ளும். இதை புரிந்து கொள்வதற்காகத்தான் பல இடங்களிலே ஞானசம்பந்தர் முதற்கொண்டு மாணிக்கவாசக பெருமான் வரையிலேயும் ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப வழங்குவார்கள். சடையாய் எனுமால், சரண்டி எனுமால், விடையாய் எனுமால், பெருவா விழுமால். ஞானசம்பந்தர் சொல்லுது. மாணிக்கவாசகர் சொல்லுகிறார், வெள்ளந்தாளின் சடையாய் விடையாய் கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விட்டு கண்டார் ஏங்கென்றோர் உடையவனை மண் உத்தரகோசம் கரசே சடையவனை கலந்து என்கிறான். என்னை தாங்கிக் கொண்டு விடையவன் வந்தால் சடையவன் இது இருக்க சொல்ல வருகிறார்கள். இந்த ரெண்டையும் சேர்க்க சொல்கிறார். சடையா சொல்வார், விடையா சொல்வார். இந்த ரெண்டு ஏன் சேர்ந்து வருகிறது என்று கேட்டால், சடை என்பது இறைவன் ஆதாரமாக அது ஆதேயமாக இருக்கிறது. இறைவன் சடைக்கு ஆதாரம். விடை என்பது விடைக்கு இறைவன் ஆதேயம். இறைவன் ஆதாரமாக இருக்கக்கூடியவன், ஆதேயமாக இருக்கக்கூடியவன். அதனால்தான் இறைவனை சிதாகாசமடைகிறன் என்று சொன்னார். ஆகாசம் இருக்கிறது, அது எல்லா பொருளுக்கும் உள்ளே இருக்கும், எல்லா பொருளையும் தனக்குள்ளேயும் போகும். இறைவன் வெட்கத்திலும் கேவலத்திலும், அதாவது கேவலமாகிய ஆன்மாவோடு ஆணவத்தோடு இருக்கிற பொழுதும், சகலமாகிய ஆணவன் கண்மாயை மூன்றோடும் உயிர் இருக்கிற பொழுதும் இறைவன் என்ன பண்ணுகிறான்? உயிருக்குள் சேர்ந்திருக்கிறான். சுத்தத்திலே இறைவனுக்குள்ளே உயிர் இருக்கிறது. முன்னாலே காத்தியமாக இருந்த பொருள் இப்பொழுது வியாபகமாக ஆகிவிட்டது. அப்பொழுது அந்த வியாபகத்துக்குள்ளே இந்த உயிர் அடைந்து விட்டது. அதனாலே இங்கே என்ன சொல்லுகிறது? இந்த உயிர் கூறும் நாவே முதலாக கூறும் கணம் எல்லாம். அதுக்கு மேல தேடும் வகை நீ, நான் செழியும் வகையும் நீதான். திகட்கும் நீ. இந்த நிகழ்ச்சி எப்படி ஏற்பட்டது? திடீரென ஒரு மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்த உயிர் எப்படி என்று தெரியவில்லை. மரத்திலே பழம் இருக்கிறது, அது எட்டி பறிக்க முடியாது, ஏறி பறிக்கவும் முடியாது. ஆனால் தானே கரிந்து கீழே விட வேண்டும். விழுந்தால் பெறலாம். அப்படி விழுந்தது மாணிக்கவாசகர். அதனாலே சொல்லுகிறார், இப்படி பெற்றுவிட்ட கனியினுடைய மிகுதியான சோதினாலே ஈர்க்கப்பட்ட அவர் இங்கே சொல்லுகிறார், கீழே இருப்பவன் முயற்சி ஒன்றும் இல்லாமல் தன் இயல்பாக கணிந்து அவன் கண்டிட விடுகிறது. இறைவன் கருணை முயற்சியால் தானே இறங்கி வந்து இந்த உயிரை தனக்குள்ளே ஆக்கிக் கொள்கிறார். இந்த அனுபவம் கிடைத்துவிட்ட பிறகு மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எல்லாம் இறைவனுடையது, நமக்கு ஒன்றும் இல்லை என்கின்ற பற்றந்தன்மையை இந்த உயிர் மேற்கொள்ள வேண்டும். அதைத்தான் இங்கே நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். கூறும் நாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ. சொல்லக்கூடிய அந்த கரணங்களாக இருக்கட்டும், புறக்கரணங்களாக இருக்கட்டும், புறப்புறக்கரணங்களாக இருக்கட்டும். புறப்புறக்கரணம் என்றால் ஐம்பூதங்கள், புறக்கரணம் என்றால் கர்மேந்திரியங்கள், அகப்புறக்கரணம் என்றால் ஞானேந்திரியங்கள், அகக்கரணம் என்றால் தன்மாத்திரைகள், உள்ளூர் கரணமாகிய அந்த கரணம் என்றால் மனம் புத்தி சித்த அகங்காரங்கள். இத்தனையும் இப்பொழுது எரிவரையில் அல்ல, உன்னுடைய இவைகளை நாணம் வாங்கிய ஒரு காலம். ஆனால் பெருமானி, நீ என்னை ஆட்கொண்டு விட்ட பிற்பாடு, என்னை குறைத்து விட்ட பிற்பாடு, என்னுடைய ஆத்மாவின் உனக்கு நான் நிவேதனம் செய்து விட்ட பிற்பாடு, உனக்கு இந்த உயிரை நான் காண்பித்து விட்டேன், உன்னுடையதாக ஆக்கிவிட்டேன். அங்கே என்ற நாவின் உடல் உடமையெல்லாம் குன்றிய அணையாய் என்னை ஆட்கொண்ட போதோ குன்றிலையும் இன்று ஓரிடையோடு எனக்கு உண்டோ எந்தோர் துக்கானும். அம்மா, நீ நன்றி செய்வாய், பிழை செய்வாய், நானோ இதற்கு நாயர். இந்த பகுதி எல்லாவற்றையும் சேர்த்து சொல்லக்கூடிய வார்த்தை இந்த கூறும் நாளின் அற்புதமான வரிகள். இந்த வரிகள் இது நமக்கெல்லாம் புரிகிற மாதிரி சொல்றார். அன்றி எங்கள் ஆவியும் உணவும் உடம்பெல்லாம் குன்றியறியார் என்னை ஆட்கொண்ட போது கொண்டிலையும். ரொம்ப அழகான வார்த்தை. நான் கொடுத்தேன் என்று சொல்ல பாருங்கள். என் ஆவியும் உணவும் உடம்பெல்லாம் உனக்கு நான் கொடுத்தேன் என்று சொல்லியிருக்கிறார். கொண்டிலை இதுதான் நான் அடிக்கடி சொல்லுவது. தந்தது உண்டன்னை, கொண்டது எண்டன்னை. சங்கர ஆர்வலோ சதுரன் ரொம்ப அவசரமா அந்த பாட்டை பார்த்தோம்னா என்ன ஆகும்? ஒரு வீட்டில ஒரு கணவன் மனைவியும் சண்டை போட்டு கொண்டார்கள்.
இருக்கிறார்கள். கணவன் வெளியில ஓடி வந்து விழுந்தான். விழுந்தவன் உடனே சொன்னா, அவளும் நடிச்சா என்ன அடிச்சா, அவளும் நடிச்சா என்ன அடிச்சாங்க. பக்கத்தில் இருந்து சொன்னா, 2 பேரும் சரியா அடித்து கொண்டிருக்கிறார்கள். நல்லா சொல்லுங்க, அவங்க சொல்றதை கவனிச்சு பாருங்க. 3வது என்ன சொன்னார் பார்த்தீங்களா? அவ என்ன அடிச்சாங்க, அடுத்தபடி என்ன அவ அடிச்சாங்க. அடிச்சதே அவன். இவர் அடிமட்டம் அவசரமா சொல்றது. இன்னும் அவனும் அடித்த மாதிரி அவனும் அடித்த மாதிரி தோன்றுகிறது. அவசரத்தில் புரியல உங்களுக்கு. அவர் சொன்ன வார்த்தையை நிறுத்தி ஞாபகமா பார்த்தால் மாணிக்கவாசகர் சொல்லுகிறார், தந்ததும் தன்னை கொண்டது என் தன்னை சங்கர ஆர்வலோடு சொல்லுகிறார். தந்ததும் தன்னை கொடுத்தது என் தன்னைன்னு சொல்லல. ஏன் இந்த உயிருக்கு அதிகாரம் இல்லை அந்த இடத்துல. தந்தது முந்தன்னை கொண்டது என் தன்னை. நீயே தந்தார், நீயே கொடுத்தார். திருக்குறள் படித்துக் கொண்டாதீர்கள். 50ஆம் ஆண்டில் சொன்னார். அது சிந்தனை உனக்கு தந்தேன், திருவருள் எனக்கு தந்தார். வந்தனை உனக்கு தந்தேன், மரகடி எனக்கு தந்தார். ஆனால் மாணிக்கவாசகர் அப்படி சொல்லல. இறைவன் ஒருவனுக்குத்தான் ஆக்ஷன், எனக்கு ஆக்ஷன் எதுவும் கிடையாது. நான் சும்மா கிடந்தேன். தானே வந்து அந்த பழம் கீழே விழுந்த மாதிரி எனக்கு உன்னுடைய திருவருள் கிடைத்தது. இப்பொழுது போய் நான் இவையெல்லாம் என்னுடைய சொல்லிக் கொள்ளலாமா? இவையெல்லாம் அன்றைக்கு நீ கொடுத்ததுதான். நீ கொடுத்ததை அறியாமல் என்னுடைய என்று உலகத்தை சொல்லிக் கொண்டிருந்த பைத்தியக்காரத்தமாக நீ இருக்காங்க. நான் தான் நீ கொடுத்த பொருளை நான் என்று வழங்கினேன். ஆனால் இப்பொழுது எனக்கு புரிகிறது, எல்லாம் உன்னுடையது. இதைத்தான் அசகாரியம் என்று அவர் சொன்னார். தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, அப்புறம் ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி. இது ஆன்மா உன்னுடையது. அதை காரியத்திடுவார், உன் கடற்கீழ் வைப்பார். உன்னுடைய செயல். இன்னும் கொஞ்ச நாள் பிரார்த்தத்துக்காக இந்த உலகத்தில் இந்த உயிர் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த உடலிலே வைத்து இல்லை இப்படியே எடுத்துக் கொள்ளலாம் என்றாலும் உன்னுடைய திருவடியில் சேர்த்து விடு. ஆயக்கடலில் இதை பற்றி நான் ஆராய்ச்சி பண்றதுக்கு கூட இப்ப அந்த கடலும் இல்லை. எனக்கு ஆராய்ச்சி பண்ணணும்னா அந்த கடலத்தோட கொண்டுதான் மனுஷன் ஆராய்ச்சி பண்ணணும். எந்த வழிக்கு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு மனமுத்தி சித்தம் வாங்காரம் தேவை. இப்ப இந்த மனமுத்தி சித்தம் வாங்காரம் எல்லாம் உன்னுடையது என்று தெரிந்து விட்டது. இனி அதை நான் உபயோகப்படுத்த மாட்டேன் என்று சொன்னார். இவ்வளவு அருமையான பாடம் பண்ணும். ஒரு வரி கொடுத்தால் ஒரு வாசகம் முழுமையும் நமக்கு ஒரு வாசகத்தால் திருவாசகத்தை அடக்க வைத்த நேரம் இந்த நேரம். அதுதான் இங்க பாட்டை படிக்கிறோம். கூறும் நாள் என்பதாக கூறும் கரணம் எல்லாம் நீ ஏழும் வரையும் நீனார் வேறோர் பரிசு இங்கு ஒன்றில்லை திகைக்கும் நீ தீமை நன்மை முழுதும் நீ எதுவும் என்னுடையதல்ல என்பது இப்பொழுது எனக்கு நன்றாக விளங்கிவிட்டது. அதே பசுக்கரணங்கள் சிவகரணமாக பெற்ற பிறகு பசுக்கரணங்கள் தன்னுடைய கல்விகரணங்களை தன்னுடையது என்று அந்த பசு நினைப்பதில்லை. இந்த இலக்கணம் ஞானிகளுக்குரியது என்பதை ஞான அனுபவத்தை பெற்ற மாணிக்கவாசகர் சொல்லுவதை வைத்துக் கொண்டு நாம் இப்பொழுதே தொடங்க வேண்டும். எந்த பொருளும் நம்முடையதல்ல என்பதும் எல்லாம் இறைவனுடையது. அப்படி நினைத்துவிட்டால் உலகிலே யாரும் பகை இல்லை, உலகிலே யாரும் உறவில்லை. அவர்கள் சொன்ன மாதிரி தொடர்ந்து நின்ற தாயார் அவன் ஒருவன் நம் எல்லாருக்கும் தாயாக இருக்கிறவன். நாம் உறங்கும் போது யாரை காவல் வைத்து விட்டு நாம் தூங்குகிறோம்? நம்முடைய கல்விகரணங்கள் நமக்கு காவலா? நம்முடைய முத்தா சித்தா எல்லாரும் நமக்கு காவலா? நாம் தூங்குகிற அந்த 8 மணி நேரம் இரவில் யார் காவல் வைத்து விட்டு தூங்குகிறோம்? அப்பொழுதும் ஆண்டவன் தான் இந்த உயிர் பிரார்த்த கர்ப்பத்தினாலே எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் வாழ வேண்டுமோ அதற்குரிய காலத்தை வரையறுத்துக் கொண்டு இந்த உயிரை காத்து நிற்கின்றவன் அவன் தான். அவனை நம்பித்தானே நாம் அப்போது வாழ்கிறோம். ஏன் நடக்கும் போதும் கிடக்கும் போதும் அதையே நாம் நம்பக்கூடாது? தூங்கும் போது யாரோ ஒருத்தரை காவ வைக்கிறீர்களே, அவரையே நடக்கும் போதும் இருக்கும் போதும் வேலை செய்யும் போதும் காவல் வைக்கலாமே என்றுதான் மாணிக்கவாசகர் கேட்கிறார். இந்த ஞானத்தை அனுபவம் ஏற்பட்டு வர வேண்டும் என்பதில் உங்கள் அறிவினாலேயே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்பதற்காக வேறோர் பரிசு இங்கு ஒன்றில்லை, இங்கு வேறோர் பரிசு இல்லை, எல்லாம் நீதான் என்பது எனக்கு புரிந்துவிட்டது. இதற்கு மேலே சொல்லக்கூடிய எதுவும் இல்லை. இனிமேல் நான் எதை சொல்ல வேண்டும்னா மெய்மை உன்னை தேடும் வகை என் சிவலோகா, உன்னை நான் தெரிந்து புரிந்து கொள்ளக்கூடிய வகை என்ன இருக்கிறது? என் என்பது அவரை கேட்பதில்லை, இதுல வகை என்ன இருக்கிறது நன்றாக புரிந்து கொள்ள விஷயம். எல்லாம் உன்னுடையது, நீதான் எல்லாத்தையும் செய்கிறாய், நீ ஆட்டிவிட்டபடி நான் ஆடுகிறேன் என்பது புரிந்துவிட்ட உட்பாடு இதில் தெரியும் வகை என்ன இருக்கிறது? புதிதாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் எதுவும் இல்லை. சிவலோகா
மாதிரி சொற்பொழிவுகளிலே அனைத்தையும் காட்டுவிட்டு பிறகு போல் திகைக்கிறார்கள். திகைத்தால் நீ அப்பொழுதும் அவர்களை பேச வேண்டியவன் ஈரானை தவிர இவன் யாரும் இல்லை. மீண்டும் மீண்டும் இந்த உலக மயக்கம் எங்களை மயக்குகிறது. இந்த மயக்கிலிருந்து இந்த உலகத்தவரை விடுவிப்பதும் உன்னுடைய காரணமாகவே இருக்கிறது என்று சொன்னார். இந்த அற்புதமான அனுபவ நிலையை பெற்றவர்கள் திருக்கட்டுப்படியாக ஒரு இடத்துல அழகா சொல்றார். பசுகரணங்கள் சிவகரணமாக பெற்றதனாலேதான் பாறையில் பாடியதும் பாம்புரிய பாடியதும் காவல் என்றியது கடன் கொண்ட பாரன் மரணம் தவிர்த்ததும் மற்றவர்க்கு நம்முடைய கரணம் போல் அல்லாமை கால். அவர்களெல்லாம் சொன்னவுடனே அந்த காரியம் எல்லாம் நடந்தது. ஞான சம்பந்தரை நான் சொன்னேன் என்று நினைக்கிறேன், நாவுக்கரசரே நான் சொன்னேன் என்று நினைக்கிறேன். சுந்தரர் நல்லிசை ஞான சம்பந்தனும் நாவுக்கரையும் எந்திவரும் சொல்லியவே சொல்லியது வைப்பான். நான் சொல்றது அவங்க 2 பேர் சொன்னது. அவங்க 2 பேரும் போய் கேட்டா எனது போய் தலைமுறையாக இருந்தார். இவர் கூறும் நாவுக்கு உள்ளின்ற உரையாடியான் என்று சொல்றார். நான் பேசுகிறேன் இல்லை என்றார் நாவுக்கரசர். உள்ளே உரையாடியாக எம்பெருமான் இருக்கிறான், அவன் தான் பேசுகிறான். அப்போ ஞானத்தின் உச்சியில இருக்கக்கூடிய நால்வர் பெருமக்கள் நமக்கு கொடுத்திருக்கிற கருத்து, அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? எல்லாம் சிவன் செயல், நாங்கள் செய்யவில்லை என்று சொல்றார்கள். பெரிய அற்புதங்களை செய்த அவர்கள் எல்லாம் சிவன் செயல் என்று சொல்லும்போது ஒன்றும் செய்யாமல் சாப்பிட்டுக் கொண்டு தூண்டிக் கொண்டு பிள்ளைகளை பெற்றுக் கொண்டு வாழ்கிற நாம் என்ன அற்புதம் செய்தோம்? நான் என்று எத்தனை தடவை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இது எவ்வளவு பைத்தியக்காரத்தனம்! இதற்குத்தான் நம்மைத்தான் பித்தன் என்று சொல்ல வேண்டுமே தவிர இறைவனை பித்தன் என்று சொல்லுவதே. ஒருவேளை நம்மை போன்ற பித்தர்களை அவன் அதிகமாக ஆட்கொள்ளுகிற காரணத்தினாலே அவரும் பித்தன் ஆகிவிட்டார் என்று வேண்டுமானால் இந்த அற்புதமான பாடலை அடித்து நம்மை கொஞ்சம் சிந்திக்க செய்து நாம் இறைவனுடைய திருவருளுக்கு இலக்காக வாழ்ந்ததென்றால் முதலில் எல்லாம் இறைவன் செயல் என்பதை எப்பொழுதும் நினைவிலே மறவாமல் வைத்திருக்க வேண்டும் என்பதை இந்த குறைத்த பத்திலே மாணிக்கவாசக பெருமான் ஞாபகப்படுத்திய வார்த்தைகளை கைப்பிடியாக கொண்டு வாழ்ந்தால் வெத்தத்திலே முத்தியை பெறலாம். இந்த சகல நிலையிலேயே நாம் சுத்த நிலைக்கு சென்றவர்களாக ஆகிவிடுவோம். ஞான அனுபூதி என்பது அதுதான் என்பது அனுபூதியாகிய அனுபவத்தை பெற்ற மாணிக்கவாசகர் நமக்கு சொல்லிய மிகச்சிறந்த அறிவுக்கு அன்றி என்ற நாவியின் உடல் உடமையெல்லாம் இறைவனுக்கு கொடுத்தாயிற்று. இனி எதுவும் என்னுடையதல்ல என்ற நினைப்போடு நாம் இந்த இடத்தை விட்டு புரிகிறோம். வணக்கம். மாணிக்கவாசகர் பற்றி சொற்பொழிவு ஆற்றிய மகாவித்வான் மயிலம் வே. சிவசுப்பிரமணியம் அவர்களுக்கு நன்றி. மதிப்பியல் செயலர் டாக்டர் AC முத்தையா அவர்கள் வர இயலாத காரணத்தினால் அவர்களின் நன்றி உரையினை உதவி செயலர் திரு ராமையா அவர்கள் வாசிப்பார்.